வணக்கம் டீச்சர்ஸ். நம்ம இப்போ பார்க்க போறது யூனிட் 4ல இருந்து மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் போஸ்-ஐன்ஸ்டீன் ஃபெர்மி-டிராக் ஈக்குவேஷன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன். இதை நான் டிஃபரன்ஸ் கேட்டகரி மாதிரி நடத்திடுறேன். அப்போனா கம்பேர் பண்ணி படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இதில் இருக்கக்கூடிய மாலிகுல் எல்லாமே டிஸ்டிங்ஷபிள், நம்மளால பிரித்து அறிய முடியும். இது ரெண்டுலேயும் மாலிகுல்ஸ் எல்லாம் இன்டிஸ்டிங்ஷபிள். செகண்ட் பாயிண்ட், இதில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸை நம்ம எப்படின்னு சொல்லுவோம்? மேக்ஸ்வெல்லான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பார்ட்டிகிள்ஸை. அது மாதிரி போல்சான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? போசான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபெர்மி-டிராக்கை பொறுத்தளவில் அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸை ஃபெர்மியான்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட், இதுல போஸ்-ஐன்ஸ்டீனை பொறுத்தளவில் மாலிகுல்ஸ் வந்து இன்டகரல் ஸ்பின் வேல்யூ பெற்றிருக்கும். இன்டகரல் ஸ்பின் வேல்யூ இருக்கும். ஃபெர்மி-டிராக்குக்கு ஹாஃப் இன்டகரல் ஸ்பின் வேல்யூ இருக்கும். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் சொல்லலாம். போசான்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் ஃபோட்டான், இதை கூட கேட்பாங்க கொஸ்டின்ல. ஸோ நைட்ரஜன், ஹைட்ரஜன், ஹீலியம், டியூட்ரியம். இதுக்கான எக்ஸாம்பிள் ஃபெர்மியான்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். இதெல்லாம் இதுக்கான எக்ஸாம்பிள். அண்ட் தென் இப்போ இதில் மாலிகுல்ஸ்லாம் எப்படி ஆக்குபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இதில் வந்துட்டு எனி நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் ஆக்குபை இன் சேம் எனர்ஜி லெவல். எனி நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள் ஆக்குபை இன் சேம் எனர்ஜி லெவல். இப்போ 2-3 இது இருக்குன்னா ஒரே எனர்ஜி லெவலில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ்னாலும் ஆக்குபை பண்ணும், அதுதான் இதில் சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. இதை பொறுத்தளவில் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு மாலிகுல் ஆக்குபை பண்ணுறதுல. இங்கே நோ ரெஸ்ட்ரிக்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனி நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள் occupy given energy level. ஓகேவா? எத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்னாலும் given எனர்ஜி லெவலில் ஆக்குபை பண்ணலாம். இங்கே வந்துட்டு ஒன்லி ஒன் பார்ட்டிகிள் தான் ஆக்குபை பண்ண முடியும். ஒன்லி ஒன் பார்ட்டிகிள் ஆக்குபை given எனர்ஜி லெவல். இதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய ஃபைனல் ஈக்குவேஷன்ஸ் அடுத்ததில் பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதில் என்ன சொல்லிடுறோம்? மாலிகுல் வந்து டிஸ்டிங்ஷபிள், இங்கே இன்டிஸ்டிங்ஷபிள். இதில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸை மேக்ஸ்வெல்லான்ஸ் சொல்லுவோம், அண்ட் தென் போல்சான்ஸ் சொல்லுவோம். இதை போசான்ஸ் சொல்லுவோம். இதில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸை ஃபெர்மியான்ஸ் சொல்லுவோம். இங்கே மாலிகுல்ஸ் ஆக்குபை பண்ணுறது பார்த்தோன்னா சேம் எனர்ஜி லெவலில் எத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ்னாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் மேக்ஸ்வெல்லை பொறுத்தளவில் இங்கே எனி நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள் ஆக்குபை கிவன் எனர்ஜி லெவல், எத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்னாலும் கிவன் எனர்ஜி லெவல்ல ஆக்குபை பண்ணலாம் அப்படின்ட்டு. இங்க ஒரே ஒரு பார்ட்டிகிள் மட்டும் தான் ஆக்குபை பண்ண முடியும் கிவன் எனர்ஜி லெவல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? இதுக்கு அடுத்து இதுக்கான ஃபைனல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இதுல பார்த்தோம்னா Ni = Gi
இ பவர் மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா சமேஷன் ஐ. இதுதான் இதுக்கான ஈக்குவேஷன் மேக்ஸ்வெலுக்கு. ஓகேவா? அண்ட் தென் யாருக்கு பார்த்துடலாம், போஸ் ஐன்ஸ்டீனுக்கும் ஃபெர்மி டிராக்கான ஈக்குவேஷன் பார்த்துடலாம். ஸோ நான் இங்கே எழுதுறேன். Ni ஈக்குவல் டு GI இ பவர் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா சமேஷன் ஐ மைனஸ் 1. ஓகேவா? இதுதான் அதுக்கான ஈக்குவேஷன். இதுக்கு ஃபெர்மி டிராக்கு Ni ஈக்குவல் டு GI இ பவர் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா சமேஷன் ஐ பிளஸ் 1. ஓகேவா? அது மாதிரி இது வந்துட்டு பார்த்தோன்னா பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபலில் ஒபே பண்ணாது. எது? போஸ் ஐன்ஸ்டீன் வந்துட்டு டு நாட் ஒபே பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். இது என்னது வரும்? இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வருதா? ஸோ அப்போ இது என்னது? ஃபெர்மி டிராக் அந்த ஒபே பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். ஓகேவா? இவ்வளோதான் இதுக்கான இது. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, கிளாரிஃபை பண்ணுறேன் நான். தேங்க்யூ.